ஹலோமா, டியூட்டியில் இருக்க. மா, போன வாட்டியே போய் அசிங்கப்பட்டு போதாதம்மா உனக்கு. திரும்பியா கூட்டிட்டு இருக்கியாமா? மா வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இதெல்லாம் வேணாம்மா. சரி. ஹலோ, சொல்லு மச்சி. மச்சான் எங்கடா இருக்கு? இங்கே தான் மச்சான். இப்போதான் ஒரு ஆண்டி வீட்டிலேருந்து கீழே வந்துன்னு இருக்கேன். ஏய், உனக்கு இதே வேலையா போச்சுடா. மச்சான், டேய் ஃபுட்டு கொடுத்துட்டு கீழே வந்துன்னு இருக்கிறேன்டா. என்ன மேட்ரு, என்ன விஷயம் சொல்லு. டேய் வாடா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வாடா. மச்சான் நான் ரொம்ப பிஸிடா. டேய் உங்க மச்சான் வரேன், ஒரு 2 minutes இரு. ஓகே. வாடா. என்ன மச்சான் கூப்பிட்டு இருந்த, என்ன விஷயம்? நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும்டா. என்ன மச்சான் சொல்ற? பொண்ணெல்லாம் பார்க்க போற? அப்புறம் டேய் சும்மா டென்ஷன் பண்ணாதடா. ஏன் மச்சான் கூலரு? எங்க போற? யார் பார்த்திருக்கா? எப்போ போறீங்க? நிக்கே தெரிலடா. அம்மா இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாளைக்கு காலைல பொண்ணு பார்க்க போகணுன்ட்டு. அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். பரவாயில்ல மச்சான், உனக்காவது பொண்ணாவது பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்கடா என்கிட்ட. உன் டென்ஷனே வேற, என் டென்ஷனே வேறடா. என்ன பண்றது மச்சான், ஜாலியா கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன். அதான் இப்போ வீட்லயே பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ண மச்சான். அவ்வளோதான் வாழ்க்கை. எப்போ போற? சரி மச்சி, சரி நாளைக்கு காலைல எங்கேயோ போயிடாத. நான் நாளைக்கு ரொம்ப பிஸி மச்சான், என்னாலலாம் வர முடியாது. ஏன் வர முடியாது? நாளைக்கு காலை என் கூட வர, அவ்வளோதான். என்னெல்லாம் பார்த்தா பொண்ணே கொடுக்க மாட்டாங்கடா உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு என் கூட வர சரியா? காலையில ரெடிட்டு வந்துரு, நம்ம போகலாம். சரி, எவ்வளோ மணிக்கு போகிறோம்? 11 மணிக்கு மச்சி. உங்க வீட்டில் பொண்ணுக்கு தங்கச்சி யாராவது இருக்கிறாங்க மச்சி? தெரியல மச்சி. இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வர மச்சான். சரி மச்சி, கண்டிப்பாக காலைல மீட் பண்ணலாம். எவ்வளோ மணிக்கு போகிறோம்? ஒரு 11 மணிக்கே போயிடலாம். அப்படியா? சரி, வீட்டில் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? இப்போ பெட்ரோல் செலவு மிச்சம். கூட போகிறோம், தங்கச்சி இருந்தா நமக்கு தான் ஜாலிதான். சரி மச்சான், ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரிடா, டைம் ஆயிடுச்சு. சரி நீ கிளம்பு, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடு. மானத்தை வாங்கதுடா. பையன் என்ன பண்றான்? பேர் தினேஷ், ஒரு இன்ஜினியர் முடிச்சுக்கிறாரு. 35,000 ரூபாய் சம்பளம். என்னடா மச்சான், தங்கச்சி இருக்குன்னு சொல்லுடா. மச்சான் யாருமே இல்லை மச்சான். மச்சான் உங்க தங்கச்சியே காணோம்டா. மச்சான் உங்க தங்கச்சியை பார்க்க தான்டா வந்திருக்கேன். சும்மாடா மச்சான், வருவாங்க தானே? சரி தங்கச்சி சும்மாடா. அப்புறம் இப்படியே எவ்வளோ நேரத்தான் உட்காந்துருக்குது? பொண்ணு வர சொல்லுமா? சொல்லிட்டு வரேன். இருமாச்சா, பசிக்குது இல்ல? ஏதாவது டீ காஃபி தான் கொடுப்பாங்கல்ல, பொண்ணு வந்தாங்களா? மச்சான் பசிக்குது. பொண்ணு ரசிவா, ஐடி என்ன மச்சி, பொண்ணு பெரிய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணான், செம்ம ஜாலி தான் போ. பையன் வேலை செய்யறாங்க.
பொண்ணு ஏதாவது பாடகையில சொல்லலாமா இல்லை டான்ஸ் கீஸ் ஏதாவது ஆட சொல்லலாம்? அம்மா பாருமா. சரி ஓகே ஓகே. பையன் என்ன பண்ணான்னு சொல்லுறது. பையன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் நீ எங்கடா வர உட்கார்றா. இருமச்சான் நானும் வரேன். டேய் எவ்வளோ சினிமாவில் பார்த்துருக்கேன், பொண்ணு பையனும் தனியாக பேசினே இருக்காங்க. அது என்ன பேசுறான்னு எனக்கும் தெரிஞ்சாகணும் மச்சான். வா மச்சான். உட்கார் உட்கார். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அப்பா வந்து வேலை விஷயம் கேட்கும் போது நீ ஏன் அமைதியாக இருந்தீங்க? எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு தெரியுமா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறோமோ, மாதத்துக்கு ஒரு 80,000 ஒரு 1 lakh அப்படி ஏர்ன் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி. என் கனவு நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. தெரியல. எனக்கும் நிறைய கனவு இருந்தது, ஆனால் சாதிக்க முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணல. நான் ஆக்சுவலி ஒரு சாதாரண டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டெலிவரி பாயா? இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன இருந்தாலும் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஐயோ டெலிவரி பாயா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி சொல்லுவேன்? எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு தானே சொல்லியிருக்குவேன். என்ன பண்ணுறது? தினேஷ், ஐ திங்க் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யாருன்னா பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம். என்ன சொன்னாங்க? சொன்னாச்சு எல்லாமே சொல்லிட்டேன்டா. அப்படியா? சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். எங்கள் ஃபேமிலியில எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க, நல்ல தகவலே சொல்லுங்கள். டேய் வா. மச்சி உட்கார் மச்சி உட்கார். டேய் எனக்கே செட் ஆகல. பரவாயில்ல மச்சான், நீ செட் ஆகலைன்னா என்ன, நான் செட் பண்ணிக்கிறேன். அதிகமாகாது வா. ஆக்சுவலி நான் இன்னைக்கு உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் ஒரு டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணீங்கன்ட்டு. உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு ஆசை. நான் வரேன். விக்னேஸ்வரன் கிட்ட பேசி நயன்தாராவே பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபீல் பண்ணாத, சரியா? சொல்லி சொல்ல போனால் உன்னோட மிஸ்டேக் எல்லாம் ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் மச்சான், இன்ஜினியரிங் படித்தேன், நான் வேலை கிடைக்கல. அதனால சும்மா இருக்காம நான் ஏதோ ஒரு வேலை ஃபுட் டெலிவரி கூட ஒரு வேலை தான். பட் அது நம்மளோட மிஸ்டேக் இல்லை, அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதே நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. அது அந்த அவங்க பொண்ணு சைட்ல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு மிஸ்டேக்கா தெரியுது, அவ்வளவுதான். நான் மச்சான் வேலை செய்து தப்பாடா, நான் திருடிடாடா வரேன். வேலை ஏதோ பண்ணிட்டு வந்து என்னோட பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். உன்னோட பிரச்சனைன்னு உனக்கு தெரியுது மச்சான். அது உன்னோட பிரச்சனைன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, நம்ம ஃபேமிலிக்கு தெரியும். நம்ம ஒன்றும் திருடிலாம் ஒன்றும் சம்பாதிக்கல, நம்ம கரெக்டான முறையில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இதுவும் அது ஒர்க்கு தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம நான் இந்த டெலிவரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மச்சான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கும் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம படுற கஷ்டம் யாருக்கும் தெரியும். ஃபுட் டெலிவரி பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, அது ரொம்ப ரிஸ்க். ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனே அதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது தெரியுமா, எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா. நாங்கள் போய் அது கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என் உயிரை போயிடும். அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா, இது யாருக்குமே புரியுது இல்லை. கஸ்டமர் பசிக்காக என்னுடைய பசியை நான் அடிக்கிட்டு அவனோட பசி தீக்க நான் போகிறேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறவங்கள கோமா நடத்தாதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ டென்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு வராங்க. உங்களால் முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுங்க. இதெல்லாம் நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது, நம்ம சொசைட்டியோட ப்ராப்ளம்.
ஒரு வீட்டில் ஒரு இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு வீட்டில் 3 இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. இப்போ அங்கங்கே இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்துறவங்களுக்கு தெரியாது எல்லா இன்ஜினியருக்கும் வேலை கிடைக்குமா என்னன்ட்டு. இன்ஜினியர்ஸ்க்கும் தெரியாது படிச்சு முடிச்சு உடனே வேலை கிடைக்குமா என்னன்ட்டு. என்னோட நண்பன் இன்ஜினியரிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சுட்டு அவனோட படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம அவனோட குடும்ப கஷ்டத்துக்காக இன்னைக்கு டெலிவரி பாயா வேலை பார்த்து நினைக்கிறான். அது என் நண்பனோட தப்பா? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரு விரல் புரட்சி. அது ஒழுங்கா நடந்தவ படிச்ச ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கரெக்டான வேலை